திணை என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். திணை என்பது ஒரு தொகை சொல்லாகும். திணை என்பது என்னது? தொகை சொல். இப்ப இந்த சொல்லை விரித்து எழுதணும் அப்படின்னா உயர்திணை அகிரிணைன்னு நம்ம பிரித்து எழுதுவோம் இல்லைங்களா? இப்ப இந்த திணை வந்து இரண்டு வகைப்படும். என்னன்னா உயர்திணை அகிரிணை. உயர்திணை அகிரிணை என்ற இரண்டு வகைப்படும். இப்ப உயர்திணை என்பது மக்களை குறிக்கும். அகிரிணை என்பது மக்கள் அல்லாத பிற உயிர்கள். இப்ப உயர்திணையில மக்கள் என்றால் 6 அறிவு படைத்த அனைத்து மக்களையும் குறிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, முருகன், பொன்னன், ஆசிரியர், மாணவர். இன்னும் நிறைய சொற்கள் இது போல நீங்க எழுதலாம். நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு 4 சொற்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். மக்கள் அல்லாத பிற உயிர்கள், உயிரற்ற பொருள்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாருங்க. ஆடு, கோழி, மரம், மேசை. இவையெல்லாம் என்னது? அகிரிணை சொற்களாகும். அப்ப உயர்திணை என்பது 6 அறிவு படைத்த மக்களை குறிக்கும். அகிரிணை என்பது மக்கள் அல்லாத பிற உயிர்கள், உயிரற்ற பொருள்களை குறிக்கும் சொற்களுக்கு அகிரிணை என்று பெயர். நன்றி.